ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதாவது ப்ராப்ளம்ஸ்லேருந்து டாபிக்ஸ்லேருந்து அம்மாவும் என்னடா டெய்லி புக்கை வச்சுட்டு லூஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை சும்மாவே லூஸு அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டில் அம்மா. எப்போவுமே எல்லார் வீட்லையும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செம்ம காமெடியான ஒரு ஸ்டோரி பார்த்தேன். சரி அதை பார்த்ததுமே உங்ககிட்ட கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செம்ம லவ், பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஊர்லேயே பெஸ்ட் கப்புள் அப்படின்னா இவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கப்புள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் இந்த ஹஸ்பண்டுக்கு தன்னோட ஒய்ஃப் மேலே ஒரு சின்ன சந்தேகம். பெஸ்ட்டு கப்புள் நீங்கள் சந்தேகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும். ஆமாம், சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை ஒய்ஃபுக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தன்னுடைய ஒய்ஃப் இதை கேட்டால் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அது கேட்கல. இவர் ரொம்ப நாளாக அது மனசுக்குள்ளே வச்சு இவருக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ இது யார்கிட்டனா சொல்லி ஆகணுமே, இது எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிறாரு. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது, என்னுடைய ஒய்ஃபுக்கு சரியாக காது கேட்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த டாக்டர் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறாரு. யோசித்து ஒரு வழி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கு காது கேட்குதா இல்லை காது சுத்தமாக கேட்கலையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹஸ்பண்டும் ரொம்ப ஆர்வமாக டாக்டர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஒரு வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி போயிட்டு வச்சாச்சு. ஸோ வச்சிட்ட பிறகு அவங்க ஒய்ஃப் கிச்சனில் ரொம்ப பிஸியாக தன்னுடைய லவ்வபிள் ஹஸ்பண்டுக்கு டின்னரை ரெடி பண்ணுறாங்க. இவர் வீட்டு வெளியே போயாச்சு, ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 feet அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 40 feetலேருந்து இவர் கேட்குறாரு, டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. 40 அடி. ஒய்ஃபுக்கு கேட்கல, ரெஸ்பாண்ட் பண்ணலை. இவருக்கு என்னடா ஒருவேளை ரொம்ப லாங்காக வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் 30 அடி போகிறாரு. மறுபடியும் கேட்குறாரு, டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகுது. 20 அடி போகிறாரு. டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் மறுபடியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க எப்பவும் போல் சமைச்சிட்ருக்காங்க. அந்த மசாலா போடுறது, சால்ட்டு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் அவ்வளோ கத்துறாரு, டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. 20 அடி, அதுக்கப்புறம் 10 அடி வந்தார். 10 அடி வந்துட்ட பிறகு டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்குறாரு. அப்போவும் அவங்க ஒய்ஃபு ரெஸ்பாண்டே பண்ணலை. என்னடா இது அப்படின்னு கிட்ட போகிறாரு. அவங்க ஒய்ஃபு பின்னாடி பக்கத்தில் போய் நின்றாச்சு. கத்துறாரு, டியர் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க ஒய்ஃப் பொறுமையாக திரும்புகிறாங்க. ஏங்க இதோட நான் 5 தடவை சொல்லிட்டேன். எவ்வளோ தடவை? 5 தடவை சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு 5 தடவை சொல்லும் போதும் கேட்கலையே, ஏன் காது பக்கத்தில் இவ்வளோ சத்தமாக கத்துறீங்க அப்படின்னு. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும் யாருக்கு காது கேட்கலை அப்படின்னு. காது கேட்காத ஆள் ஹஸ்பண்டுக்கு தான் காது கேட்கல. அப்போது நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். எப்போவுமே நம்மக்கிட்ட குறைய வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட தப்பை கண்டுபிடிப்போம். அவன் என்ன பண்ணுறான், அவன் பண்ணுறதே சரியில்லையே, அவன் என்ன இப்படி பண்ணுறான். எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம குறை கண்டுபிடிக்கிறோமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதே கிடையாது. இந்த ஹஸ்பண்டு பண்ண மாதிரி உண்மையாக காது கேட்காதது அந்த ஹஸ்பண்டுக்கு தான். ஆனால் சந்தேகம் தன்னுடைய ஒய்ஃப் மேலே.
இல்லையா? ஸோ இந்த மாதிரி மற்றவங்கள குறை கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துறதை விட அதே குறை நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய குறையை கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வை கண்டுபிடிங்க, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். மற்றவங்க அவங்களுடைய விருப்பம் தான். அவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க போகிறதில்ல. நம்மளுடைய குறையை கண்டுபிடிச்சி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும், ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கும், இல்லையா? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட்டு சொல்கிறேன், இந்த நேரத்தில் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு ஸ்டோரி, இந்த ஜெனரேஷன்ஸில் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இல்லையா? தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.